Hi friends, welcome to Indian Recipes Tamil. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நிலக்கடலை வச்சு சூப்பரான முறுமுறுப்பான முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுவும் மாவெல்லாம் எதுவும் அரைக்காமல் ரொம்ப ஈஸியாக சுலபமாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ரொம்ப அருமையாக தயாரிக்க போகிறோம். இந்த முறுக்கு நீங்கள் ஒரு டைம் செஞ்சிட்டிங்கன்னா 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பப்பட்டு அடிக்கடி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோத்துக்கு சுவையாகவும் இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த முறுக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான 2 பெஸ்ட் கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் மஞ்சுஷா அப்படின்ற சிஸ்டர் எழுதியிருக்காங்க. நம்ம மிக்ஸி ஜார் வச்சுட்டு ஒரு சூப்பரான ஸ்பாஞ்சியான கேக் ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. I too tried it today. Super recipe and easy for doing. Thank you சிசின்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர் உங்களுக்கு. ரெண்டாவது கமெண்ட் ஆயிஷா அப்படின்ற சிஸ்டர் எழுதியிருக்காங்க. நம்ம 7 குழம்பு ரெசிபி அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹாய் அக்கா, நான் உங்கள் சமையல் பார்த்தேன். அதுபோல் நானும் செய்து பார்த்தேன். பட்டாணி குருமா செம்ம சூப்பராக இருந்தது. செம்ம டேஸ்ட். வீட்டில் எல்லோரும் டேஸ்டியாக இருக்குன்னு சொன்னாங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கான்னு எழுதியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சிஸ்டர். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் 2 பேத்துக்குமே ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த 2 ரெசிபி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வாங்க இந்த முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவு வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் நல்லா நைஸாக தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடலையை நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கிறணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைக்கணும். அப்போ தான் நைஸாக அரைப்படும். அதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் நல்லா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு, நைஸான அரிசி மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் கடையில் விற்கக்கூடிய அரிசி மாவு கூட சேர்க்கலாம். பச்சரிசி மாவுன்னு கேட்டு வாங்கி சேருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பச்சரிசி மாவு கூட சேர்க்கலாம். அது கூட 1 டீஸ்பூன் அளவு வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு ஓமம் சேர்த்துக்கோங்க. இது முற்றிலும் ஆப்ஷனல். உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய். உங்களுக்கு நெய் டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா டால்டா, எண்ணெய், அதுக்கப்புறமா பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு முதல்ல இது போல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இது போல் நல்லா பிசைஞ்சுக்கிறணும். அப்போ தான் உப்பு ஒரு இடத்துல நின்றுக்கிறாமல் எல்லா மாவுலையும் பட்டிருக்கும். அதே போல் நெய்யும் எல்லா இடத்துலையும் பட்டால் தான் உங்களுக்கு சுவை அருமையாக இருக்கும். ஸோ இது போல் நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா நிலக்கடலை, அதையும் சேர்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நிலக்கடலையை வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைங்க. அப்படி தோலோடு நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா முறுக்குனுடைய கலர் ரொம்ப கருப்பாயிரும். ஸோ அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. இப்போ இந்த மாவு நம்ம தயார் பண்ணிட்டோம். இந்த டைமில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க நிலக்கடலையை சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரில் ஒட்டி இருக்கக்கூடிய நிலக்கடலையும் வலித்து சேர்த்துக்கோங்க. இது போல் ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த நிலக்கடலை அரைச்சி ஊற்றுனதே உங்களுக்கு போதுமான அளவாக இருக்குது அப்படின்னா தண்ணி சேர்க்க தேவையில்லை. அப்படி மாவு பிசைகிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டது அப்படின்னா நார்மலான தண்ணி, சுடு தண்ணிலாம் ஊற்ற தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். நார்மலான தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதை நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிற போகிறோம். இடையில ஏதாவது கடலை சிக்கிச்சு அப்படின்னா எடுத்துருங்க. கடலை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அப்படி கடலைலாம் இருந்ததுன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய முறுக்கு. அதனால் பார்த்து பிசைஞ்சுக்கோங்க. அரைக்கும் போதே கடலையை நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளுடைய மாவு அருமையாக தயாராக இருக்குது. இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறது அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அதுக்கப்புறமா இது போல் ஸ்டார் அச்சு உடைய முறுக்கு உரல் எடுத்துகிட்டு இந்த மாவை இது உள்ளே ஃபில் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு முறுக்கு உரல் இல்லைன்னா நான் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ முறுக்கு உரல் ஃபில் பண்ணதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிடுங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வருதுன்னு.
நம்ம ப்ரெஸ் பண்ணவே தேவையில்ல, அவ்வளோ சாஃப்டாக வரும். ஏன்னா நம்ம மாவு அந்தளவு சாஃப்டாக பிசைஞ்சிருக்கோம். சிலர் வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், பிழியிறது கஷ்டமாக இருக்கும்னே முறுக்கு பண்ண மாட்டாங்க. அதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுட்டு பாருங்கள், நல்லா சாஃப்டாக பிழியறதுக்கு வரும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது, நம்ம டைரெக்டாக எண்ணெயில் தான் பிழிஞ்சு விட போகிறோம். நீங்கள் முறுக்கு மாதிரி ரவுண்டமாக கூட சுற்றி வந்து பிழியலாம். ஆனால் இந்த மாதிரி பிழிஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை சீக்கிரமாக முடியும். அது மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும், நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். முக்கியமாக இது போல் சின்ன சின்ன முறுக்காக இருந்ததுன்னா குழந்தைங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா முறையாக பொங்கி வருதில்ல. இந்த சத்தம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து முறுக்கை வெளியில் எடுத்துடலாம். இடையிடையில் லைட்டாக பிரட்டி விட்டுக்கோங்க. முறுக்கு நல்லா வந்து ப்ரௌன் கலரில் வரது வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதாவது கோல்டன் ப்ரௌன் கலரில் வரது வரைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய முறுக்கு சூப்பராக தயாராகிருச்சு. இதை இப்போ நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க. எக்ஸஸாக இருக்கக்கூடிய எண்ணெயெல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுருங்க. இந்த முறுக்கு 1 மாதம் ஆனால் கூட கெட்டு போகாமல் இருக்கும். மீத இருக்க எல்லா மாவுலையும் இதே போல் முறுக்கு சுட்டு எடுத்துடலாம். ஒவ்வொரு முறை முறுக்கு புளியறதுக்கு முன்னாடியும் நம்மளுடைய எண்ணெய் நல்லா சூடாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எண்ணெயை திருப்பி சூடுபடுத்திட்டு நல்லா இது போல் பிழிஞ்சு விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிகினர்ஸுக்கு வந்து கையில் லைட்டாக சுடுறது போல் இருக்கும், பயப்பட தேவையில்லை, எண்ணெய் வந்து தெரிக்காது. இருந்தாலும் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுட்டு நீங்கள் பிழிஞ்சு விடுங்க. முறுக்கு உரலை வந்து எண்ணெய் சட்டியிலேருந்து கொஞ்சம் தொலைவில் வச்சு பிழிஞ்சு விட்டிங்கன்னா கையில் சுடாது. இப்போ பாருங்கள், இந்த முறுக்கும் நல்லா தயாராகிடுச்சு. அதனுடைய கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு, சத்தமெல்லாம் அடங்கிருச்சு. அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம் முறுக்கு வெந்துருச்சுன்னு. இப்போ இது நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே ப்ராசஸ் தான் நீங்கள் எல்லா மாவுக்கும் பண்ணணும். இப்போ எல்லா முறுக்குகளையும் சுட்டுட்டு நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக இருந்ததில்ல இந்த முறுக்கு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த முறுக்கு எவ்வளோ வந்து கிறிஸ்பியாக மொறுமொறுப்பாக இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். உண்மையாகவே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுவையாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நல்ல ஈவினிங் டைமில் சுட சுட டீ கூட இந்த முறுக்கை வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு முக்கியமான டிப்ஸ் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் வந்து கடலையை அரைக்கும் போது அதில் சின்னதாக கடலைகள் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வடிகட்டிக்கோங்க. நான் அரைக்கும் போது கொஞ்சம் கூட கடலைகள் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சிருந்தேன். அதனால் நான் தைரியமாக மாவோடு சேர்த்துட்டேன். சின்னதாக கப்பி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் வந்து வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு கூட சேர்க்கலாம். அந்த மாதிரி சேர்க்கும்போது முறுக்கு வந்து கண்டிப்பாக வெடிக்காது. ஒருவேளை சின்ன துகள்கள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக முறுக்கு வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வந்து நம்மளுக்கு பயமாயிரும். அடுத்த டைம் முறுக்கு செய்யும்போது ரொம்ப பயப்படுவோம். அதனால் இந்த ஸ்டெப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவு கூட சேர்த்துக்கோங்க. முறுக்கு நீங்கள் பிழியும் போது இது போல் சின்னதாக பிழியாமல் நல்ல முறுக்காகவே ரவுண்ட் ஷேப்பில் பிழியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல மாவை வந்து கொஞ்சம் இலக்கமாகவே பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப மாவு டைட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த விழுகும். அப்போ உங்களுக்கு முறுக்கு சுத்த வராது. இது 2வது டிப். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கும் பெர்ஃபெக்டான முள்ளு முறுக்கு சூப்பராக கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு கீழே இருக்க லைக் பட்டன் கிளிக் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் செய்து பார்த்ததோடு மட்டும் விட்டுறாமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் அதையும் செய்து அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். பெல் சிம்மில் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அருமையான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். Thank you. Bye-bye.